முன்னொரு காலத்தில் மறைக்கப்பட்ட ஒரு தேவியின் ரகசியம். ஒரு சின்ன கிராமம். பழையூரில் ஒரு பழமையான பாறை கோவில் இருந்தது. அந்த கோவிலில் யாரும் அடிக்கடி செல்வில்லை. மக்கள் சொல்லும் மரபு என்னவென்றால், அந்த கோவிலில் ஒரு தேவியின் பக்தருக்கே தெரியும் ரகசியம் இருந்தது. அந்த தேவியின் பெயர் அங்காள பரமேஸ்வரி. ஆனால் இங்கே தென்மலையான் என்று அழைக்கப்படுவார். இவர் ஒரு வடிவமே இல்லாத சக்தி. அங்கு சிறு சிலை ஒன்று மட்டுமே. ஆனால் அந்த சிலை இரவில் மட்டும் உயிர் பெற்று கிராமத்தை வலம் வரும் என்பதாய் மூதாதையர்கள் சொல்வார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் முருகேசன் என்ற இளைஞன் கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்தான். இரவு நேரத்தில் அவர் கண் விழித்தபோது கோவிலுக்குள் ஒரு வெள்ளை ஒளி பரவி வந்தது. அந்த ஒளிக்குள்ளே ஒருவர் நின்றார். நீல நிற உடை மற்றும் கையில் தீக்கத்தி. அவர் யார் என்பது தெரியவில்லை. ஆனால் முருகேசனின் இதயம் நடுங்கியது. இங்கு யாரும் வரக்கூடாது, இது ஒரு தியாக பூமி, ஒரு சக்தி இங்கு கட்டப்பட்டுள்ளது என்று அந்த தேவதூதர் கூறி மறைந்தார். அடுத்த நாள் முருகேசன் அந்த பாறையை தோண்டினார். பாறையின் அடியில் ஒரு பழைய யாகசாலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் சிவகாமியின் சிற்பம், நவரத்தினங்களை ஒளிரும் யந்திரங்கள் மற்றும் சித்தர்கள் எழுதிய மர்ம நூல்கள் கிடைத்தன. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த கிராமத்தில் வளமும் சமாதானமும் வந்து சேர்ந்தது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி நிலைத்திருக்கிறது. அந்த தேவதூதர் யார்? சக்தி ஏன் கட்டப்பட்டாள்? தமிழர்களின் மறைந்த சித்தர்களும் இந்த சக்தியும் என்ன தொடர்பு? இது போன்றி பல மறைக்கப்பட்ட கதைகள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சின்ன கோவிலிலும் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் திரை மேலே காண்பது ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. மறைந்த கடவுள் கதைகள் தொடர்ந்து அறிய தமிழான் காட் மிஸ்ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.